10ஆம் தேதி திறக்கப்படும் சொல்லல. 10ஆம் தேதி ஒப்பந்ததாரர்கள் பணிகளை முழுமையாக முடித்து தருவதாக என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொன்னா என்ன பண்ணுவேன்? 10ஆம் தேதி வருவோம், மறுபடியும் வந்து பார்த்துட்டு முழுமையடைந்த ஏற்பாடு முதலமைச்சரோட நான் சொன்னது பிட்வீன் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னால் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக ஒரு சில பணிகள் சொல்றேன், ஒரு சில பணிகள் மாதிரி பெரிய பணிகளை வந்து நாம ஆரம்பித்து பணிகளாக இருக்கும்போது முக்கியமான இடங்கள்லாம் வந்து உடனே வேலை செஞ்சு முடிப்போம். சில நேரங்களில் இப்போ வெளியில் வந்து ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, வேற ஒரு பூங்கா வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா பூங்காலாம் ஒரே நாளில் உற்பத்தி பண்ண முடியாது. அதுக்கு இடங்கள்லாம் தேர்வு செய்து அதுக்கு முறையாக வந்து நட்டு அதெல்லாம் கொஞ்சம் முழுமையாக பெறுகிற பொழுது பார்த்தா 6 மாதம் கூட ஆகிடும் சில நேரங்களில். நீங்களே சொல்லிட்டீங்க அது பூங்கான்னு. ஆனால் அந்த அடிப்படையில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது 30% நம்ம ஒரு கணக்கெடுக்க முடியாது. பத்திரிகையில் செய்தியோ அல்லது மக்கள் பிரதியாக சொன்ன சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன செய்தி வச்சு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள். ஆனால் இன்னும் ஒரு சில வாரங்களில் அது முழுமையடைஞ்சு விடும். மேற்கு புறவழிச்சாலை பற்றி முதல் கட்ட பணிகள் 90% மேல் நடந்து முடிந்த நிலையில் 2வது கட்டத்திற்காக 12.54 கிலோமீட்டர் நிலத்திற்கு 96% நில எடுப்பு பணிகள் முடிந்துவிட்டது. இப்போ அந்த நில எடுப்பு பணி முடிந்த உடனே இதற்காக 368 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிர்வாக அனுமதி வேண்டி இப்போது நிதித்துறைக்கு கோப்புகள் போயிருக்கிறது. நிதித்துறை வந்து அவங்க அனுமதித்த உடனே முதலமைச்சருக்கு பின்னால் அட்மினிஸ்ட்ரேஷன் வாங்கின உடனே அது டெண்டர் கோரப்படும். இல்ல சொல்றேன். நான் வந்த உடனே முதல்ல கேள்வி கேட்டேன். நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி, ரவி இதெல்லாம் பூரா இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற எனக்கு கோயம்புத்தூர் எனக்கு கிட்டத்தட்ட 30 பழக்கமான ஊர். சிலர் கேட்டாங்க என்ன நிலைமை போன்னு கேட்டேன். இல்லைங்க பாலம் வந்த உடனே மக்கள் பாராட்டுற அளவுக்கு இந்த பாலம் இருக்குது. ஏற்கனவே டிராபிக்லாம் ஜாம் ஆகி போய் இன்னொன்று கிடக்கும். இப்போ எப்படி அந்த 10 கிலோமீட்டர் பாலத்தை வந்து 10 நிமிடத்தில் கடந்துடுறோம். எங்கேயும் பிரச்சனை கிடையாது. கீழே இருக்கிற அங்கங்கே இருக்கிற ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் அது மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா 2 பகுதியில் ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்குரிய பணிகளை வந்து வர நிதியாண்டில் அது செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அந்த ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஒருபாடு எங்காவது மேலே கூட்ட நெரிசல் இருக்குமே ஆனால் நீங்கள் சொல்கிற ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும். அந்த நீலாம்பூர் நீட்டிக்கிறது ஏற்கனவே ஒரு அரசு நிகழ்ச்சியில் தான் முதலமைச்சர் அவர்கள் இங்கே அறிவித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்தில் வந்து இது சம்பந்தமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் அடிக்கடி இந்த கேள்வி கணையை வந்து எழுப்பின்னு தான் இருக்கிறாரு. அதற்கு வேண்டிய பணிகள்லாம் வந்து சில என்ஓசி வாங்க வேண்டிய சூழ்நிலாம் இருக்குது. அதில் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் அது சம்பந்தப்பட்ட நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு அதை செய்யலாமா அல்லது நாம் தனியாக செஞ்சுக்கலாமா அப்படின்ற சூழ்நிலை தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு இருக்குது. அறிவிக்கப்பட்டதை கட்டாயம் நாங்கள் எப்பவுமே செஞ்சுருவோம். நாங்கள் இதுக்கு இடைப்பட்ட வந்து உங்களுக்கே தெரியும் ஒன்றிய அரசாங்கம் ஒரு சென்ற மாதம் வந்து மெட்ரோ திட்டம் கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு துணியில் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் மீண்டும் அதை வலியுறுத்தியிருக்கிறோம். கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ட்ரெயின் அவசியம் தேவை அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறோம். அது ஒரு முற்று பெறுகிற பொழுது இந்த பணியை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனால் கட்டாயம் வந்து நீலம்பூர் வரைக்கும் இந்த மேம்பாலம் நீட்டிக்கப்படும். அப்படின்னு சொன்னா இது யார்கிட்ட நீங்க கேட்கணும்னா இது முதல்ல திட்ட மதிப்பீடுலாம் பண்ணது யாருன்னு கேட்டா சென்ற ஆட்சியாளர்கள் தான் திட்ட மதிப்பீடுலாம் பண்ணாங்க. நாங்கள் வந்து கட்டணம் திட்ட மதிப்பீடு பண்ணது டெண்டர் விட்டது அதெல்லாம் அந்த முந்தைய அரசாங்கம் செஞ்சாங்க. நாங்கள் உங்களுக்கே தெரியும் வரும்போது என்ன நிலைமையில இருந்துன்னு சொல்லி சட்டமன்றத்தில் நான் பதில் சொல்லி இருக்கிறதுக்காக இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இதற்காக பெரும்பான்மையான பணம் நாங்கள் தான் கிட்டத்தட்ட 98% நினைக்கிறேன் இல்லையா. 98% நாங்கள் தான் செலவு செஞ்சோம். நீங்கள் 2% தான் நீங்கள் வந்து செலவு செய்ய நானே சொல்லியிருக்கிறேன்.
எப்பொழுதும் என்னன்னாக்கா ஷெட்யூல் ஆஃப் ரேட்ன்றது ஆண்டாண்டுக்கு ஏறும் எப்பொழுதுமே. இப்போ வந்து ஒரு பாலம் கட்டுவதாக இருந்தால் கட்டிடம் கட்டுறோம் நாம, திடீர்னு பார்த்தா சிமெண்ட் விலை ஏறிடும், கம்பி விலை ஏறிடும். அப்போ என்ன பண்ணலாம், பாதியில் நிறுத்திட முடியுமா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆர்ஏசி ரிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேங்ஷன் கொடுக்கறதுன்றது காலாகாலமாக இருப்பது தான். ஆனால் எங்களுடைய பொறியாளர்கள் அங்கேயே கட்டட பணிகளில் அவங்களே ஈடுபட்டு இருக்கிற காரணத்தினால் அந்தந்த வருஷம் வந்து ஷெட்யூல் ஆஃப் ரேட் ஏறிச்சுனாக்கா அதை மேட்ச் பண்ணி ஆர்ஏசி கொடுக்குற பழக்கம் எல்லா ஆட்சியிலும் உண்டு. ஆடிட்டர் ஏற்றுக்கொள்வது உண்டு. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறோன்னா எல்எஃப் ஆடிட்லாம் எங்களுக்கு உண்டு. அப்போ ஆடிட்டர் ஏற்றுக்கொள்வது தான் அது. ஏன்னா அதனால் அப்படி தான் வந்து அது ஏற்றிருக்கும் ஒழிய எந்த காரணத்தை கொண்டும் அதில் தவறு நடப்பதற்கு எப்போதும் வாய்ப்பில்லை. எது அது ரிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேங்ஷனுக்கு போயிருக்குது, அது பணம் ஒதுக்குறதுக்காக போயிருக்குது, அது வரணும். நிறைய செய்யலாம்னு ஆசை திராவிட மாடல் ஆட்சிக்கு. ஏற்கனவே கடன் வச்சுட்டு போட்டாங்க, அதனால் அந்த பிரச்சனை எங்களுக்கு. எல்லாத்தையும் சமாளிச்சுன்னா நாங்கள் சொன்னதையும் செய்து தான் இருக்கிறோம் நாங்கள். ரைட். நீங்க சொன்னுகிற செய்தியே நான் அது வந்து ஒரு கோரிக்கையாக, இந்த மக்களுடைய கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருவேன். ஏன்னா கேட்டால் நான் அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் நான் அல்ல. ஏன்னா அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் பஸ் ஸ்டாண்ட் அமைக்கிறதுலாம் கார்பரேஷனுடைய அமைச்சர் வேலை. ஆனாலும் இது பொதுமக்கள் விஷயம். எனக்கு கோயம்புத்தூர் நல்ல பரிச்சயமான ஊர். இந்த உலக இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க எல்லாரும் பூரா பேரும் எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷமா எனக்கு எல்லாரையும் தெரியும். பிஹெச்சி குரூப்பிலிருந்து பன்னாரி குரூப்பிலிருந்து எல்லாரையும் பெரியவர் வந்து நம்முடைய பொள்ளாச்சி மகாலிமோட எனக்கு நேரடி பரிச்சயமானவங்க. எனக்கு இந்த ஊரை பற்றி நிரம்பவே தெரியும். ஆனால் நீங்கள் சொன்ன வந்து கோரிக்கை வந்து அது வந்து மக்கள் பயன்பாட்டுக்குள்ள ஒரு கோரிக்கை தான். நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கட்டாயம் எடுத்து சொல்வேன். ரைட், மகிழ்ச்சி, நன்றி.